நார்மல் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் இருந்தாலும் ஹார்ட் ப்ராப்ளம் வரலாமா? மற்ற ஃபேமிலி ஹிஸ்ட்ரிலாம் நல்லா இருக்குது, அப்படி இருந்தாலும் ஹார்ட் ப்ராப்ளம் வரலாமா? ஹார்ட் அட்டாக் வராத பேஷண்ட்ஸ்க்கு முன்னாடிலாம் நாங்கள் 190 சொல்லிட்டு இருந்தோம் எல்டிஎல், அதுக்கப்புறம் 160 ஆக்கணும். இப்போ கிட்டத்தட்ட 100க்கு கீழே எல்டிஎல் இருந்தாலும் ஹார்ட் ப்ராப்ளம் வருமா? ஹாய் எவ்ரிஒன், நான் டாக்டர் எஸ் நாகேந்திர பூபதி, ப்ரொஃபஸர் ஆஃப் கார்டியாலஜி, ஒர்க்கிங் அட் ஸ்ரீ ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் அண்ட் கன்சல்டன்ட் கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் பூபதி சார்கர், கோடம்பாக்கம், சென்னை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், டே இன் டே அவுட்டில் நாங்கள் பார்க்குற ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நார்மல் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் இருந்தாலும் ஹார்ட் ப்ராப்ளம் வரலாமா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் கூட ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க, ஒரு 49-year-old மேல், எந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸுமே இல்லைன்னு அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. வந்தப்போ மேசிவ் ஹார்ட் அட்டாக், ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணி காப்பாற்றிட்டோம், ஹீஸ் ஃபைன். ஃபேமிலி கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ், அவர் எதனால ஹார்ட் ப்ராப்ளம் வந்துச்சு? ஸோ அவருக்கு சுகர் இல்லை, பிபி இல்லை, கொலஸ்ட்ரால் இல்லை அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க இனிஷியலாக வந்தப்போ. மற்ற ஃபேமிலி ஹிஸ்ட்ரிலாம் நல்லா இருக்குது, அப்படி இருந்தாலும் ஹார்ட் ப்ராப்ளம் வரலாமா? ஸோ இன்டர் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டடியில் பார்த்தீங்கன்னா 9 ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கு வழிவகுச்சு. அதில் முக்கியமான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஏஜ், மேல் செக்ஸ், genetic risk factor, that is family history, sugar, blood pressure, கெட்ட கொலஸ்ட்ரால், ஸ்மோக்கிங், poor food habits, lot of stress, இதெல்லாமே ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் ஹார்ட் ப்ராப்ளம். ஸோ நார்மல் கொலஸ்ட்ரால்லாம் என்ன? ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வராத பேஷண்ட்ஸ்க்கு முன்னாடிலாம் நாங்கள் 190 சொல்லிட்டு இருந்தோம் எல்டிஎல், அதுக்கப்புறம் 160 ஆக்கணும். இப்போ கிட்டத்தட்ட 100க்கு மேலே இருந்தாலே நம்ம வந்து எல்டிஎல், அந்த கெட்ட கொலஸ்ட்ரால் தான் பிளட்டில் சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். அது எப்போ ரொம்ப அதிகமாகுதோ, இல்லை அது எப்போ ஒரு அப்நார்மல் ஃபார்முக்கு வருதோ, ஸ்மால் ரெட்ஸ், எல்டிஎல்ஸ் அதெல்லாம் அதிகமாகிறப்ப அது ரத்த குழாய் செவருக்குள்ளே படிஞ்சு அப்படியே ரத்த குழாயை சிறுசாக்கி அங்கே பிளாக்கேஜஸ் கொண்டு வந்துருந்தா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் பார்த்திங்கன்னா இன் ஜென்ரல் ஓவராலாக 100க்கு மேலே இருந்தால் அப்நார்மல், 100க்கு கீழே இருந்தால் நார்மல்னு சொல்கிறோம். ஸோ 100க்கு கீழே எல்டிஎல் இருந்தால் ஹார்ட் ப்ராப்ளம் வருமா? இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணுறதுக்காக நாங்கள் ராமச்சந்திராவில் 430 பேஷண்ட்ஸ் பண்ண ஸ்டடியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 160 பேஷண்ட் அவுட் ஆஃப் 430 பேஷண்ட்ஸ், எக்ஸாக்டாக 37%. தட் மீன்ஸ் 1 in 3 பேஷண்ட்ஸ்க்கு கொலஸ்ட்ரால் ஆக்சுவலாக நார்மலாக இருந்துச்சு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்மளோட எல்டிஎல் கொலஸ்ட்ரால் மட்டும் ஒரு காரணம் இல்லை, பாக்கி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து இன்டர்ப்ளே ஆகும். எல்லாம் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் நம்ம பேஷண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 90 இருக்கலாம், பட் அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம். அவங்களுக்கு சுகர் இருந்திருக்கலாம், இல்லை அவங்க பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருந்திருக்கலாம், இல்லை அவங்க ஸ்ட்ராங் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்திருக்கலாம், இல்லை they might be a smoker, they may be living in a highly polluted environment. So all these things, and they can have a good amount of stress in day in day out lifestyles. So all these risk factors play a significant role in heart problem. So LDL cholesterol நார்மலாக இருந்துச்சுன்னா ஹார்ட் ப்ராப்ளம் வராது அப்படின்னு சொல்றது தப்பு. பட் LDL cholesterol நார்மலாக வச்சுக்கிட்டோம்னா ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் சிக்னிஃபிகண்டாக கம்மியாகிறது கரெக்ட். கொலஸ்ட்ரால் ட்ரையலிஸ்ட் அப்படின்னு ஒரு குரூப் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்ட்ல இருந்து பண்ண ஒரு ஸ்டடியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மில்லிமோல் பெர் லிட்டர் கொலஸ்ட்ரால் குறையிறது, அதாவது 39 மில்லிகிராம் பெர் பர்சன்டேஜ் பிளட்டில் கொலஸ்ட்ரால் குறைஞ்சி அப்படின்னா சிக்னிஃபிகண்டாக ஹார்ட் ப்ராப்ளம் 25% ரிலேட்டிவ் ரிஸ்க் ரிடக்ஷன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எங்களோட ஸ்டடியில் பார்த்தீங்கன்னா 1 in 3 ஹார்ட் பேஷண்ட், ஒரு பேஷண்ட்டுக்கு கொலஸ்ட்ரால் வந்து 100க்கு கீழே இருக்குது. அதை நாங்கள் ஃபர்தராக டிலினேட் பண்ணி பார்க்குறப்ப ஓவராலாக 430 பேஷண்ட்ஸில் 140 பேஷண்ட்ஸோட டேட்டா ஃபுல்லாக கிடச்சி. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 40% பேஷண்ட் வந்து தான் டயபெட்டிஸ் இல்லாமல் இருக்காங்க, பாக்கி 60% to 65% டயபெட்டிஸோடு தான் இருக்கிறாங்க. எங்களோட ஸ்டடியில் என்ன தெரிவிக்கிறோம் அப்படின்னா, சுகர் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக ப்ளே பண்ணுது. எஸ்பெஷலி யங் ஏஜில் சுகர் வரப்போ, அந்த டியூரேஷன் ஆஃப் சுகர் லாங்காக இருக்கிறப்ப சுகர் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக ப்ளே பண்ணுது. ஸோ உங்களுக்கு சுகர் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் நல்ல மாத்திரை மருந்து எடுத்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு எர்லியராகவே HbA1c நல்லா கண்ட்ரோல் வச்சுக்கிட்டிங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக குறையணும். அதே மாதிரி பிபி இருக்குது அப்படின்னா அதையும் நல்லா கண்ட்ரோல் வச்சுக்கிட்டிங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் குறையணும். நல்ல புரதம் ரிச், ப்ரோட்டீன் ரிச் ஃபுட், லோ கார்ப் ஃபுட் எடுத்துக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு ஒரு 6 to 7 hours பெர் டே கண்டினியூஸாக தூங்கிட்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துட்டு ஸ்மோக்கிங் பண்ணுறீங்கன்னா அதை விட்டுட்டு கம்ஃபர்டபுளாக வாழ்ந்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் குறையும். நாங்கள் அந்த பண்ண ஸ்டடியில் பார்த்தீங்கன்னா எல்டிஎல் கொலஸ்ட்ரால் 100க்கு மேலே இருந்த பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் தான் நாங்கள் அந்த ஸ்டடியை பண்ணோம். ஸோ மேஜர் காஸ் ஆஃப் எக்ஸ்க்ளூஷன் இந்த பர்டிகுலர் ஸ்டடி வாஸ் பேஷண்ட் நாட் willing to participate in the study, followed by LDL less than 100. உங்கள் LDL நார்மலாக இருக்குது அப்படின்னா சான்சஸ் ஃபார் யூ டு ஹேவ் ஹார்ட் ப்ராப்ளம் இஸ் லெஸ். ஹவவர் யூ ஆர் நாட் இம்யூன் டு ஹேவ் ஹார்ட் ப்ராப்ளம், அதாவது ஹார்ட் ப்ராப்ளம் வராதுன்னு சொல்லவே முடியாது, பட் ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கம்மியாகும். அந்த பேஷண்ட்டுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அவரோட எல்டிஎல் நார்மலாக தான் இருந்துச்சு. அட்டோர்வாஸ்டாட்டின் இல்லை ரோசுவாஸ்டாட்டின் கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்காக மாத்திரையில் போடணும். எல்டிஎல் நார்மலாக தான் சார் இருக்குது, நான் எதுக்கு இந்த மாத்திரை எடுத்துக்கணும் அப்படின்னு இந்த பேஷண்ட் டிஸ்சார்ஜ் அப்போ கேட்டார். ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் எல்டிஎல் மாறுபடுன்னு சொல்கிறத விட ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்கள் எல்டிஎல் வந்து 90 இருக்குது, பட் ஸ்டில் உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருக்குது. ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக நாங்கள் எல்டிஎலை குறைச்சாகணும். ஸோ அவரை பேஷண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணி அந்த எல்டிஎலை குறைக்கிறதுக்குள்ள அட்டோர்வாஸ்டாட்டின், ரோசுவாஸ்டாட்டின் மாத்திரையின் முக்கியத்துவத்தை உணர்த்தி அந்த மாத்திரையை ஆரம்பிச்சு விட்டு அனுப்பிச்சி விட்டோம். ஸோ ஆன் ஃபாலோ 1 மந்த்துக்கு அப்புறம் கொலஸ்ட்ரால் செக் பண்ணுறப்ப அவரோட கொலஸ்ட்ரால் வந்து 35 ஆகிடுச்சு.
அப்போ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் சரி அவங்களும் சரி சார் இப்போ தான் எங்கள் எல்டிஎல் நல்லா ஆயிடுச்சு நாங்கள் இந்த மாத்திரையை திருப்பி எடுக்கணுமான்னு கேட்டாங்க. இட் ஹாஸ் பின் ஷோன் இன் லார்ஜ் அப்சர்வேஷனல் ஸ்டடீஸ். நியர்லி 44,000 படிச்சிருந்தாங்க யுனைடெட் ஸ்டேட்ஸில். யாரெல்லாம் அந்த கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்குள்ள மாத்திரையை நார்மல் லெவலுக்கு எல்டிஎல் கொண்டு வந்ததுக்கப்புறம் அது நார்மல் லெவலோட நல்லா குறைக்கணும். 40-50 குறைக்கணும் நம்ம எல்டிஎலை. அந்த மாதிரி குறைச்சதுக்கப்புறம் யாரெல்லாம் அந்த ஸ்டாட்டின்கிற மாத்திரையை விடுறாங்களோ அவங்களுக்கு திருப்பி ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது. அதனால் நீங்கள் உங்கள் மாத்திரை எடுத்து உங்கள் கொலஸ்ட்ராலை குறைச்சி அதை நார்மல் லெவலுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறமும் மாத்திரையை மட்டும் விட்டுறக்கூடாது. எக்காரணத்தை கொண்டு அந்த மாத்திரையை விட்டிங்கன்னா திருப்பி எல்டிஎலுங்க அந்த ஒரு பொருள் பிளட்டில் ரைஸ் ஆகும். அது பிளட்டில் ரைஸ் ஆச்சுன்னா திருப்பி உங்களுக்கு போட்ட ஸ்டென்ட்டுக்குள்ளேயோ இல்லை பைபாஸ் போட்ட கிராஃப்ட்டுக்குள்ளேயோ அக்குமுலேட் ஆகும். இல்லை புதுசாக வேறு இடத்துக்குள்ளே அடப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. டு கன்க்ளூட், இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா 1 in 6 patients in our study presented with low LDL itself, that is LDL less than 100. However, many of our patients had diabetes, that is 65% of our patients had diabetes. ஸோ சுகரை நம்ம வந்துருச்சு அப்படின்னா நல்லா கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வரதை தடுக்க முடியும். ஹார்ட் ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு போட்டிருக்க மாத்திரையை தவறாமல் சாப்பிடணும். கொலஸ்ட்ரால் நார்மலாக வந்துருச்சு, கொலஸ்ட்ரால் நல்லா கண்ட்ரோல் ஆகிடுச்சு, இனிமேல் நான் மாத்திரை எடுக்காமல் இருந்தலாம் அப்படின்னு மட்டும் விட்டுறாதீங்க. மாத்திரை எடுக்காமல் விட்டிங்கன்னா திருப்பி உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. Thank you.